வணக்கம். 4 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க நெருக்கடியிலிருந்து துணிநூல் உள்ளிட்ட ஏற்றுமதி தொழில்களை பாதுகாக்க புதிய கொள்கையை வடிவமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் திமுகவுக்கு புதிய வாக்காளர்கள் வந்து கொண்டிருப்பதாக பேச்சு. புதிய கட்சிகள் வரவில்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க வேண்டாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். மூப்பனார் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகுலுக்கிய அண்ணாமலை. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் மேடையில் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். நம்முடைய அஞ்சலி. மூப்பனார் பிரதமராவதை தடுத்து விட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் சிறு சிறு பூசல் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள். சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். திமுக ஆட்சி அகற்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அழைப்பு. பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள், வலிமையாக பேசுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம். நேற்று அழகா சொல்லியிருக்காங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்ல, நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா, நீங்க அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன், நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும். காட்டில் புலிகள் நுழைந்தவுடன் ஒரு அணிலை கூட காணவில்லை என்று விஜயை மீண்டும் விமர்சித்த சீமான். திருத்தணி அருகே நடைபெறக்கூடிய மரங்களின் மாநாட்டில் சீமானை அங்கிள் அங்கிள் என்று அழைத்து சிறார்கள். ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு ஒருவர் மாறுவது என்பது அடிப்படை உரிமை. அரசியலமைப்பு உரிமைகளை பெற மத அடையாளத்தை மறைப்பதுதான் ஏற்புடையது அல்ல என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. கேரளாவில் களை கட்டிய நேருக்கோப்பை பாம்பு படகு போட்டி. பாரம்பரியமான கோஷங்கள் மற்றும் மேல தாளங்களுக்கு ஏற்ப ஏரியில் சீறி பாய்ந்த படகுகள். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்கிறது சுங்க கட்டணம். வாகனங்களுக்கான கட்டணம் 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை அதிகரிப்பதால் உரிமையாளர்கள் அதிருப்தி. திருப்போணம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் கிடந்த விவகாரம். மனுக்கள் திருடப்பட்டதாக வட்டாட்சியர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு. தங்கத்தின் விலை 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து புதிய உச்சம். சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்க நெருக்கடியிலிருந்து துணிநூல் உள்ளிட்ட ஏற்றுமதி தொழில்களை பாதுகாக்க புதிய கொள்கையை வடிவமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் திமுகவுக்கு புதிய வாக்காளர்கள் வந்து கொண்டிருப்பதாக பேச்சு. புதிய கட்சிகள் வரவில்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க வேண்டாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருப்பதாக தகவல். மூப்பனார் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகுலுக்கிய அண்ணாமலை.
தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் மேடையில் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ். நம்முடைய அஞ்சலி. மூப்பனார் பிரதமராவதை தடுத்து விட்டார்கள் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் சிறு சிறு பூசல் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள். சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். திமுக ஆட்சி அகற்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிக வர வேண்டும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அழைப்பு. பிரேமலதா விஜயகாந்த் மிக அழகாக பேசுகிறார்கள், வலிமையாக பேசுகிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் இந்த அரசாங்கம். நேற்று அழகா சொல்லியிருக்காங்க, நீங்க வெற்றி பெற்றீங்கன்னா அதுல பிரச்சனை இல்ல, நாங்க தோற்று போட்டீங்கன்னா ஓட்டு திருட்டுன்னு சொல்வீங்களா, நீங்க அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால எனது கோரிக்கையாகவே நான் வைப்பேன், நாம் எல்லாம் இணைந்துதான் இப்ப உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசை தோற்கடிக்க வேண்டும். காட்டில் புலிகள் நுழைந்தவுடன் ஒரு அணிலை கூட காணவில்லை என்று விஜயை மீண்டும் விமர்சித்த சீமான். திருத்தணி அருகே நடைபெறக்கூடிய மரங்களின் மாநாட்டில் சீமானை அங்கிள் அங்கிள் என்று அழைத்து சிறார்கள். ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு ஒருவர் மாறுவது என்பது அடிப்படை உரிமை. அரசியலமைப்பு உரிமைகளை பெற மத அடையாளத்தை மறைப்பதுதான் ஏற்புடையது அல்ல என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. கேரளாவில் களை கட்டிய நேருக்கோப்பை பாம்பு படகு போட்டி. பாரம்பரியமான கோஷங்கள் மற்றும் மேல தாளங்களுக்கு ஏற்ப ஏரியில் சீறி பாய்ந்த படகுகள். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்கிறது சுங்க கட்டணம். வாகனங்களுக்கான கட்டணம் 5 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை அதிகரிப்பதால் உரிமையாளர்கள் அதிருப்தி. திருப்போணம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள் கிடந்த விவகாரம். மனுக்கள் திருடப்பட்டதாக வட்டாட்சியர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு. தங்கத்தின் விலை 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து புதிய உச்சம். சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை.